டை தபங் தலி ETC vs டெம்போ கோவா சேலஞ்சர்ஸ். அற்புதமான போட்டிகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மண்ணின் மைந்தர்கள் பயங்கர சந்தோஷமா இன்னைக்கு அவங்க வேலையை செய்யறதுக்காக உள்ள வரத பாக்குறோம். வழக்கமா ஒரு சிக்னேச்சர் தானே பார்த்தேன். வந்ததுக்கு அப்புறம் அந்த கைகள் அப்படியே நீளும் திடீர்னு சொல்லிட்டு அப்படி ஒன்னா சேரும். அப்புறமா உள்ள வருவாங்க. தோனி அவங்க தலைவி பின்னாடியே நம்ம சிண்ட்ரெல்லா தாஸ் பாக்குறோம். தலைநகர கிளப்புங்க சீசன் 1ல இருந்து விளையாடிக்கிட்டு இருக்கிற ஒரே அணி வந்து தபங் தல்லி ETC. ஒவ்வொரு சீசன்லயும் நாக் அவுட் போயிடுவாங்க. இந்த முறையும் போற மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. லீட் பண்ணது நம்ம பையன் சென்னையை சேர்ந்த சத்யன் ஞானசேகரன். அவருக்கு பின்னாடி வருது வந்து திவ்யான்ஷி பௌமிக். சோ மென் சிங்கிள்ஸ்ல முதல் போட்டியில சத்யனும் அல்வாரோ ரோப்லஸும், இரண்டாவது திவ்யான்ஷி சிண்ட்ரெல்லா ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் டேபிள் டென்னிஸ். அப்புறம் மரியா அண்ட் சத்யன் வர்சஸ் சிண்ட்ரெல்லா வர்சஸ் அல்வாரோ. அப்புறம் யூசுஃபும் அபியும் மோத போறாங்க. அபியும் சென்னை பையங்க மறந்துட வேண்டாம். அப்புறம் மரியா பெர்னி கடைசி போட்டி வரைக்கும் தரமான காம்படிஷன் இருக்குதுங்க. எங்கேயுமே போயிடாதீங்க. ஸோ மென் சிங்கிள்ஸ்ல முதல் போட்டியில சத்யனும் அல்வாரோ ரோப்லஸும், இரண்டாவது திவ்யான்ஷி சிண்ட்ரெல்லா ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் டேபிள் டென்னிஸ். அப்புறம் மரியா அண்ட் சத்யன் வர்சஸ் சிண்ட்ரெல்லா வர்சஸ் அல்வாரோ. அப்புறம் யூசுஃபும் அபியும் மோத போறாங்க. அப்படின்னா அது கோவா தான். மாறணும். இந்த போர்ச்சுகீஸ் வீடு கூட எல்லாம் போட்டுருக்காங்க. நோ போட்டோ நிறைய வீட்டுல எழுதி இருக்காங்க. ஏன்னா அந்த இன்ஸ்டாகிராம் ஆட்கள் பயங்கரமா இரண்டு முறை தொடர்ச்சியா நல்ல ராலி உருவாயிட்டு இருக்குன்னு பார்த்தோம். குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி. ஒரு மாதிரி ஒரு பேக் ஸ்பின் போட்டாப்ல பந்து உள்ள லேண்ட் ஆகும் நினைச்சோம். சான்ஸ் இல்ல. இன்னொரு எந்த இடத்துல கன்சீவ் பண்ணாங்க. உண்மையிலேயே வந்து நல்ல ஐடியா பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு 31 ராலி பார்க்கலாம் பார்த்தோம். ஆனால் அவ்வளவு தூரத்துக்கு போகல. ஃபுட்பால் கிளப் ரொம்ப ஃபேமஸ் கோவால. வந்து ஐடி டைட்டில் நிறைய ஜெயிச்சிருக்காங்க. தெரிக்கிறாங்க. அதாவது நார்த் கோவா அப்படினால ஃபுட்பால் டெம்போ மறக்க முடியாது. கேம் எடுக்கறாரா அல்வாரோ? எடுத்துட்டாங்க. மின்னல் வேகத்துல 11-6 டெம்போ கோவா பக்காவான ஆல் ரவுண்ட் கேம். சத்யனால எதுவும் பண்ண முடியல. சிறப்பான தொடக்கம். இன்ஜினியர் ஆகுனாவே ஸ்போர்ட்ல வந்து உங்களை முழுக்க ஈடுபடுத்திக்கிறது. நீங்க தான் சோல் பிரெட்வினரா இருக்கிறது சாதாரண கிடையாது. 2 டைம் ஒலிம்பிக்காங்க. Great time. He's having a great time. நீங்க ஒரு மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டீங்களா உங்களோட மென்டல் என்ன அப்படின்ட்டு. இப்போ அந்த என்ஜாயிங் ஃபேஸ்க்கு போயிட்டாப்ல. ஒரு 32-34 வயசு இருக்கும் கண்டிப்பா. அப்பா முதல் புள்ளி வந்துருச்சு. ரொம்ப சாஃப்டா தான் எடுத்தாப்ல. நல்ல பிளேஸ்மென்ட் அங்க பாப்போம். இந்த முறை சத்யன் கிளியரா யோசிச்சார். எப்படி அவரை புஷ் பண்றது பின்னாடி முயற்சி செய்றார் சத்யன். அல்வாரோ அந்த அளவுக்கு பிளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு காத்திருக்காரு. ரிவ்யூ கேட்டது சத்யன். டிலைட்ஃபுல் வின்னர். செத்துக்கிட்டார். இரண்டாவது கேமையும் அல்வாரோ ரோப்லஸ் எடுத்து விட்டார். இந்த மேட்சையும் எடுத்து விட்டார். நேர் செட்டுகளில் தோற்கடித்தார் என்ற மாதிரி இப்போ வந்து நிற்கிறோம். 2-0ங்க. சான்ஸே கொடுக்கல. சர்வ் போய் ஜெயிக்கல இல்ல, க்ளோஸா போய் தோக்கல இல்ல, அது அவர் அஃபெக்ட் பண்ணிடுச்சு. நீங்க வந்து 8 பாயிண்ட் 9 பாயிண்ட் எடுத்து தோத்திருந்தா மூணாவது கேமுக்கு நம்பிக்கை. கிரிக்கெட்ல சொல்லுவாங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மொக்கையா இருந்தா கூட பாக்கிறதுக்கு அழகா இருக்குன்னு. லெஃப்ட் ஹேண்ட் கொஞ்சம் கொல்கட்டாக்கு அதிகமாவே இருக்கிற மாதிரி தோணுது. கண்டிப்பா. 5-4 பட்டர்ஃப்ளை டைம் அவுட். இந்த முறை ஜெயிச்சா ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஒரு கேமுக்கு ஒரு பாயிண்ட் உண்டு. லக்கி பாயிண்ட்ங்க. எதிர்பார்த்தது புஷ் பண்ணிடணும் கொஞ்சம்னு. அந்த ஃபோர்ஸ் ரிட்டர்ன் பண்ணும்போது நீங்க ஏதாவது ஒரு டிராமா இருக்கப்போ இல்லையா?
இவ்வளவு நேரம் பின்தங்கி இருந்த அல்வாரோ ரோப்லஸ் இப்ப மேல ஏறாரு தேங்க்ஸ் டு டிடிஆர். நான் ஃபீல் பண்றேன் கௌதம் சத்யா. அத வேற இமிடியேட்டா கால் பண்ணிருக்கணும். என்ன ஆகுதுன்னா 3-0 சொல்லிட்டு மீண்டும் ஒரு தோல்வி சத்யனுக்கு. கேம் வந்து உடையுதுல உங்களுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருக்கும். இப்போதைக்கு இந்த டைய முடிவு பண்றதுக்கு இன்னும் 4 போட்டிகள் இருக்கு, பாப்போம். ஒரே ஒரு போட்டி தான் திவ்யான்ஷி பௌமிக் ஆடினாங்க, அதுல தோத்துருக்காங்க. சாய்லி வாணிட்டு தோத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைய தினம் வந்து அண்டர்டாக்ஸுக்கான டே. டெல்லிக்காக ஆடுறாங்க, கோவாக்காக இந்த பிங்க்ல இருக்கிறது சிண்டர்லா தாஸ். அதாவது போன வருஷம் வந்து எப்படி ஜூனியர்ஸ் யூடிடி ஜூனியர்ஸ் இருந்து 50% வந்து இன்டர்நேஷனல் ரேங்கிங், அதுக்கப்புறம் 40% டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ், 10% டிஸ்கிரிஷன் ஓட்டிட்டாங்களே. அதாவது திவ்யான்ஷி பௌமிக் அவங்க ராக்கெட் மொபைல் எல்லாமே பிங்க் கலர்ல வச்சிருக்காங்க. டீம் வந்துருக்கு பாருங்க. ஆமாங்க, டீம் ஜெர்சி அதே கலர் கொடுத்திருக்காங்களே. கோவானா டூரிசம்னா கோவா உங்களுக்கு தெரியும். டிடிலே அவங்களுக்கு ஒரு புகழ் பேர் வந்திருக்கு. ஏன்னா 2023ல WTT சிண்டர்லா தாஸ் அதுல ஒருத்தங்க பிரில்லியண்டாவும் ஆடுறாங்க. Cinderella Das. The local team is on fire. இந்த டிஃபென்சிவ் கேம் அதுதான் அவங்களோட பிரச்சனையா இருக்கு. அவங்க எடுக்க பார்க்கிறதுக்கு மேல பரவாயில்ல, கத்துப்பாங்க. சிண்டர்லா ஒரு பிரஷர்ல இருந்தாங்க, ஆனா நெட் 4வது டை மணிக்கு 4வது டை இது. மூணு ஜெயிச்சிருக்காங்க கௌதம். ரெண்டாவது பாயிண்ட் இப்போதைக்கு திவ்யான்ஷிக்கு அவங்களோட முன்னாடி தூக்கிட்டாங்க. அவர் போட்டதுக்கு அப்புறம் தூக்குனாரு. நெட்ல பட்டு வெளில போயிருக்கு. இந்த பாயிண்ட்டும் திவ்யான்ஷி பௌமிக்கு. சத்யன் பர்னி அல்வாரோ மாதிரி சீனியர்ஸ் இருக்கிறாங்க. பெர்ஃபெக்ட் மேட்சிங் அதுல காம்பினேஷன். ஓ நல்ல லக் இருந்துச்சு, நெட்ல பட்டு உள்ள இறங்கி இருக்கு. பட்டர்ஃப்ளை டைம் அவுட். நினைச்சு பார்க்கலாம் அந்த மாதிரி வரும்ட்டு. பட்டர்ஃப்ளை டைம் அவுட் வந்திருக்கும். கரெக்ட். திவ்யான்ஷி குவைட்டா இருக்காங்க. அவங்க பட்டாஸ் தான். ஜென்ரலாவே ஒரு வைப்ரண்டாவே இருக்காங்க அவங்க சிண்டர்லா. அடடா 2 முறை நெட் அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பா. நிச்சயமா அவங்களோட கிளாஸ் வந்து வேறங்க சுத்தட்டாவோடது. சில வீராங்கனைகளோட வந்து அவங்க டிஃபென்சிவ் கேம்னால தான் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க திவ்யான்ஷி. அது மண்டைக்குள்ள ஓடுனதுன்னா ஆட முடியாதுங்க. எனக்கு தெரிஞ்சு திவ்யான்ஷியோட மண்டைக்குள்ள இந்த கேம் ஜெயிக்கணும்னு ஓடிட்டு இருக்கு நினைக்கிறேன். அதான் கோல்டன் பாயிண்ட்க்கு வந்திருக்கு. நாமளே எதிர்பார்க்கல கோல்டன் பாயிண்ட். ஆனா வந்தாச்சுங்க கோல்டன் பாயிண்ட். ஆனால் வெல்ல அடிச்சிட்டாங்க அந்த அவசரத்தில். ரிலீவ் இப்போதைக்கு திவ்யான்ஷி பௌமிக். ஏன்னா அந்த ஒரு கேம் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. கஷ்டப்பட்டாங்க, கிடைச்சிருச்சுங்க. எதிர்பார்த்திருக்க மாட்டேங்கிறதுக்கெல்லாம் பவர் வேணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த பவரே போதும். என்ன சிக்ஸர் அடிக்க பாக்குறீங்க சிஎஸ்கேக்காக. பாத்தீங்களா இப்ப வந்து இவங்க எதுவும் பண்ணல. சிண்டர்லா தவறு பண்ணா வெள்ள அடிச்சாங்க சிண்டர்லா. இன்னும் டெவலப் ஆவாங்க நிச்சயமா. ரொம்ப செட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குங்க சிண்டர்லா. இந்த பேக் ஹேண்ட் வச்சு இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் அவ்வளோ எக்ஸ்போஷர் கிடைக்குது அவங்களுக்கு. இப்போ பட்டர்ஃப்ளை டைம் அவுட் அவ்வளோ உலக பிள்ளைங்களை அப்படித்தான் 4 மார்க் போயிருச்சுன்னு ஃபீல் பண்றது. நாங்கெல்லாம் 35 வாங்கினாரு போதுன்னு நினைக்கிறோம்.
அதே ஒரு விராட் ஒரு ரோஹித் ஒரு லாஞ்சிவிட்டி வேற. ஸோ அது ஒரு ரிஸ்க் இருக்கு. இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு என்னோட பிரைம் இயர்ஸ் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் சாலிடா 10 இயர்ஸ். ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. 9 முறை விளையாடி 8 முறை சென்டர் தானே ஜெயிச்சிருக்காங்க. அது கூட ஒரு சைக்காலஜிக்கல் சுலபமா வந்து இந்த ஒரு கேமை முடிச்சிட்டாங்க. பகுதிக்கு திவ்யான்ஷி பௌமிக். பட்டர்ஃப்ளை அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் சீசன் 7 பவர்ட் பை ChatGPT. மக்களே மேட்ச் 3. This is how it's going to be on the world's circuit அப்படின்றது நம்ம இப்போத்துல இருந்து அந்த எக்ஸ்போஷர் கொடுக்கலாம். நைஸ். வந்தாப்ல இல்லையா? ஆமா, கொஞ்சம் அன்பார்ச்சுனேட் அந்த மேட்ச் தோத்து. அதுவும் 0-3 தோத்துச்சு. அவரே கிளைம் பண்ணணும்னு நினைச்சா கூட அம்பையர் அதுக்கு முன்னாடி கிளைம் பண்ணி. இந்த டபுள்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வருங்க. யூரோப்பியன் லீக் ஆகட்டும், WTT சீரீஸ் ஆகட்டும், வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி இப்போ UT கண்டினியூ ஆகுதான்னு தெரியல, யூஎஸ்ல ஒரு லீக் இருக்கு. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லா இடத்துலயும் நம்ம மீட் பண்ணலாம். பிரில்லியன்ட்டான ஒரு ரேலி. ரெண்டு டீமும் ஒரு இன்ச் கொடுக்க மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. ஒரு பட்டர்ஃப்ளை டைம் அவுட்டுக்கும் நம்ம வந்திருக்கோம். ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ITTF கூட கேட்கறதுக்கு. ஏன்னா ITTFக்கும் நிறைய வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸே ஒரு ஃபிக்ஸ்ட் விண்டோ கிடையாது. we have to bend to various other reasons. நிச்சயமா அது எல்லா ஸ்போர்ட்டுக்குமே லேட்டா தான் ப்ளூம் பண்ணும். ஆஃப் கோர்ஸ் கொஞ்சம் டேலண்டடா சொல்லுவாங்க, பெர்ஃபார்மன்ஸ்ல கிடையாது. ஓகே, நான் இந்தியாலயே வந்து பட் அவ்வளவு வருஷம் நான் கஷ்டப்பட்டேன். நியர்லி 16 வயசுல இருந்து ஃபர்ஸ்ட் கேம் டெம்போ சேலஞ்சர்ஸ் 11-8ல வின் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா பின்தங்கி இருந்தாங்க. ஆமா, திடுதிப்புன்னு மேல ஏறி வந்து முதல் கேம் எடுக்கிறாங்க இந்த இடத்துல. டேலண்ட்ஸ்க்கு ஒரு 16 வயசுல 15 வயசுல இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சு அவங்க இவ்வளவு தைரியமா விளையாடுறாங்க. இப்போ பார்ட்னர் பண்ணி அவ்வளவு தைரியமா அப்படி அவ்வளவு நாளும் நான் விளையாடின அந்த லாஞ்சிவிட்டி இருந்தது. மொத்தல வந்து அதே அளவுக்கு ப்ரெஷரும் வரும். ஸோ அது அந்த லைன்ல கரெக்டா இருந்து இப்ப பாருங்க நம்ம கொல்கத்தா தீக்லாம் கூட நடத்திருக்காங்க. ஆமா, கிளாக்சன் வச்சு. ஆமா, செமையா இருக்குங்க. பீட்டர் கால்சன் வச்சு. பீட்டர் கால்சன் ரொம்ப ஒரு சூப்பர் அம்பாசிடர் ஸ்போர்ட். பெரிய அளவுல வந்து 12-3 முடிஞ்சிருக்கு. சில டைஸ் அதுல சென்னை இருந்திருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு டெல்லி போவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பிசிக்கல் ஆயிடுச்சு. ஓ சூப்பர் ஷாட். சென்ட்ரல் அதாஸ் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆழ்வார்வை. இல்ல நீங்க பயங்கரமா இருக்காங்க. நாங்க போட்டு எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்கா. குழப்பமே இல்ல. நான் என்ன டேபிள்ல தான் ஆட போறேன், பாத்துருவோம். ரெண்டாவது பார்க்கல. இந்த ஜோடி இது வரைக்கும் தோக்கவேலன்னு பேசிட்டு இருந்தோம். சுத்திக்கிட்டு வருது. இல்ல அது எடுத்து எப்படி எடுத்தான்றது தெரியல. திருப்பி ரீபேர்ல நம்ம பார்க்கணும் இந்த பாயிண்ட. எதிர்பார்க்கல சிண்டலா இருந்து ரிட்டர்ன் வரும் அப்படின்ட்டு. அவர் அங்கேயே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாரு. ஆமா, டேபிள் விட்டு பின்னாடி போவார். அவருக்கு கொஞ்சம் கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவரு அந்த லெஃப்டி நெட்டுக்கு பக்கத்துல ஆடணும். பிகாஸ் அவருக்கு பால் அவ்வளவு ஃபாஸ்டா வரலன்னா அவர் அவ்வளவு ஃபாஸ்டா ரொம்ப ஃபாஸ்டா அதிகமா நம்ம பாக்குறதே கிடையாது. மிட் அண்ட் லாங் தான் நிறைய பார்ப்போம். ஆனா இன்னைக்கு எல்லாமே இந்த பக்கம் தாங்க போயிட்டு இருக்கு. ஓகே, பிரஸ் பண்ணா அந்த லைட் அது ஆஃப் ஆயிடும். ஓ, அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும். அது தவிர இப்போ வந்து பிளேஸ் பாத் அப்படின்னு ஒரு ஓகே. ஸோ அந்த பிளேஸ் பாத் நாங்கள் என்ன பண்றோம், கூடிய டிராவல் பண்ணுவோம். கோர் மசில் ஸ்ட்ரெயின் நிறைய இருக்கு உங்களுக்கு, ஷோல்டர்ஸ் அங்க இங்கன்னு அது இருக்கு. பட் எங்களுக்கு நிறைய லெக்ஸ் தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஆழ்வாரெல்லாம் எவ்வளவு இந்த சுச்சுவேஷன்ல தான் இருக்கணும். அதை விட்டு நம்ம மேல வர முடியாது. ஆழ்வார் அந்த பக்கம் ஒரு 360 போட்டு வந்து இப்போ ஒரு பட்டர்ஃப்ளை டைம் அவுட்ல வந்திருக்கோம். அவருக்கு ஒரு நல்ல இன்சூரன்ஸ் கிடைச்சிச்சு. ஏன்னா அம்பையரே கால் பண்ணாரு. அம்பையரே கால் பண்ணதுனால ஆழ்வாருக்கு ரிஸ்க் இல்லாம போயிடுச்சு. நிச்சயமா ஃபேமிலியோட போற மாதிரி போயிருப்பீங்களா? இல்லைங்க, கம்மி ரொம்ப கம்மி தான். ஃபர்ஸ்ட் ஏன்னா அந்த டைம்ல வந்து ஃபேமிலியை கூட்டிட்டு போறதுக்கு இந்தியாவுக்கு இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ஓய்யோ மிஸ் பட் சமராலி டபுள் வந்தா நல்லா இருக்கும்.
அடடடா. 9 ஆனா 10. சத்யன் அது Game இல்லாம point. முடிக்கணும்னு பாப்பாச்சு கோல்டன்ல. ஓகே ஆஹா முடிச்சு 11-9. கோல்டன் பாயிண்ட்க்கு Game two, போகாம Dabangalli, இந்த கேமோட TTC. பாயிண்ட் எடுத்தாங்க மரியா மற்றும் சத்யன். 11-9 அவங்களுக்கு கிடைக்கிற இரண்டாவது டை பாயிண்ட். அதான் ஸ்கோர் எங்க நிக்குது பாருங்க, 2-7. கொடூரம். ஆமா 3-0க்கும் ஒரு சான்ஸ் இருந்தது. பட் வெரி குட் ஃபைட் தபங்கல்லி டிடிசி. தூக்கிட்டு போறாங்க. நெக்ஸ்ட் அபிடன் மற்றும் யூசுப் மோதல் ரெடி. பேர் இல்லையா? ஆமாங்க, அவன் ஆடுற ஸ்டைலும் அவன் இதுக்கும் யாருமே பயப்படாம அந்த டேவிட் அண்ட் கோலியாத் மாதிரி. ஓ அடேங்கப்பா. One. அதாவது அது நெட்ல இல்லன்னா நேரா உள்ள வந்திருக்கும். அந்த ரியாக்ஷன் டைம் இல்லவே இல்ல சுத்தமா. யூசுஃபும் 1-3. ஐயோ மேட்ரிக் ஷாட்லாம் அடிக்கிறாரு. சீனியர் பேட்சஸோட நிறைய ஆடிருக்கேன். ஓ ஐயோ Butterfly சான்ஸே இல்ல. double. தூக்கி சாப்பிட்டு போய்கிட்டு இருக்காரு இப்போதைக்கு அபினந்த். அதுவும் என்ன ஷாட், என்ன இன்சைட் அவுட். சீசன்ல பாக்கும்போது உங்களுக்கு இந்த பிளேயர் பக்காவா இருக்காங்க அப்படின்னா 1-7. அத்லெட்டிக்கும் சேம் இருக்கு. வீட்டில் இருக்கிற எல்லா ஷாட்டும் நம்ம பிபி நீ காமிக்கிறாங்க. அது 10-4. லெவல் கேம். இந்த சின்ன பையன் சொல்லக்கூடாது, ஜெயின் ஸ்லேயர் அபினந்த் கிட்ட. கோவா இருந்தது. அது ஒரு டபுள் ஹெட்டர் அன்னைக்கு நீங்க நல்லா 11-4. சிம்பிளா முடிச்சிருக்காரு. மக்களே, அபினந்த் பிபி வேற ஒரு ரேஞ்ச்ல இருக்காருன்றத பாக்குறோம். 11-4 முதல் கேம் அவருக்கு தான். யூசுப் கிட்ட இருந்து பதிலடியே இல்ல. ரொம்ப ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன். ஏன்னா இதுக்கப்புறமா இந்த மேட்சும் சரி, இதுக்கு அடுத்த மேட்சும் சரி அதிகமா இருக்கும். ஸோ இந்த இடத்துல இவங்க தே ஹேவ் டு மேக் ஷுவர் இந்த கையை தோக்குறது வந்து கொஞ்சம் டைட். அந்த விதத்தில் ஐ வுட் சே சிண்ட்ரெல்லா தான் ரொம்ப ஓவரா அக்ரெசிவா இருப்பாரோ, எல்லாத்தையுமே முடிக்கணும், ஒரு எக்ஸ்ட்ராவேகன்ட் ஷாட் போகணும்னு நினைக்கிறாரோ. பட் அதுதான் ஸ்டைல். ஓகே, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது மாதிரி கண்டினியூ பண்ண முடியுமா பாருங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஸ்ட்ரோக் மேக்கிங் ஷாட்ஸ்லாம் வந்து நிறையவே நேச்சுரல் மாதிரி தாங்க இருக்கு. அஃப்கோர்ஸ் அவரோட கோச் வந்து சுபின் நல்லா பண்ணிருக்காரு. சென்னை அச்சீவர்ஸ்ல 7-6. இருக்காங்க. ஒரு தங்கச்சியும் ஆடிட்டு இருக்காங்க அனன்யா. 10-9. கேம் பாயிண்ட் ஃபார் யூ. மேட்ச் கூட வந்தாரு சென்னையில பிகே இல்ல. 10-all. கோல்டன் Golden point. எப்படி செலிப்ரேட் பண்றாங்க. இந்த காலத்துல நம்ம இந்தியன் டெபிள் டென்னிஸ் கோல்டன் பாயோட ஆகலாம். அனன்யா கோல்டன் பாயிண்ட். 11-10. அடிச்சு பிடிச்சிருக்காருங்க. அற்புதமான வின்னர் அபினந்த் பிபி ஆன் ஃபயர். ஓவர் டு யூ சரத். சூப்பர் ஃபினிஷ் அண்ட் நல்ல சேஞ்ச். சர்வீஸ் அது வரைக்கும் வேற மாதிரி போட்டுட்டு அது வரைக்கும் நார்மல் பெண்டிலம் போட்டு சேஞ்ச் பண்ணி ரிவர்ஸ் பெண்டிலம் போட்டு அப்படியே திரும்பி போனால சேஃபா அடிச்சாரு. ரொம்ப ரிஸ்க் எடுக்கல, சேஃப்டி. ஒரு ஏஐ மூலமா நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா உடனே ஃபால்ட் பண்ற மாதிரி. ஏன்னா that will also inculcate the right attitude. குரூஷியல் டைம் வந்து அவங்களுக்கு கிடைக்காதுல்ல. ஒண்ணுமே கிடைக்காது. நார்மலா நானே ரிலே அடிக்கிறாங்க. 1-3. திருப்பி அப்படின்னு அந்த மேட்ச் ஆடி சில வீடியோஸ் வைரல்லாம் இருக்கு. அங்குளோட சண்டை போடாத ஆளே கிடையாது. அந்த மாதிரி ஸ்கில்ஃபுல் சவுத் ஆஃப் இந்தியா. ஓகே, இப்போ நார்த் ஆஃப் இந்தியா போனா அவங்க பிசிக்கலி தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் நேஷனல் சாம்பியன் ஆனாரு. உடனே வந்து கோச்சிங் பண்ணா நெக்ஸ்ட் அந்த பீரியட்ல தான் வந்து நம்மளோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது இன்டர்நேஷனல். வேற கமலேஷ் மேத்தா டீம் அவங்க வந்தது. ஸோ இப்போ இதுல ஒரு பிரேக் பண்ணணும். பண்ணியாச்சு. ஆமா 11-8. அபினந்த் பிபி கோவாவுடைய டான்ஸ்மேன் சொல்லலாம். 3-0 மச் ஹையர் ரேங்க் யூசுப் அப்துல் அசீஸ தோற்கடிச்சிருக்காரு ஷரத். வாட் a performance. ஹெட் அடியாத்தி பத்தாது, இதையும் ஜெயிப்பாங்க. 1 love.
இன்னைக்கு ஏதோ தபங் டெல்லி 12-3 அது வந்து சென்னை செஞ்சு இருக்காங்க, சென்னை தோத்து இருக்காங்க. செய்யப்பட்டு இருக்காங்க. ஆமா, செய்வினை செயற்பாட்டு வினை. இன்னைக்கு எவ்வளவு ஓவர் நினைக்கிறீங்க? 1 all. இது 3 நான் தான் பெஸ்ட் இன்னைக்குன்னு. இல்ல அல்வாரோ மாதிரி ஒரு ஒலிம்பியன் எக்ஸ்பீரியன்ஸ் வெற்றியை நோக்கி போகிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி. அதாவது அவருடைய டச் வந்து எல்லாருக்கும் 1 பரவிச்சு. அவரோட கான்ஃபிடன்ஸ், அவரோட கேம். இது போற வேகத்தை பார்த்தா அப்படிதான் போகுது டீனா. 12-3 அது முறியடிக்கப்படும்னு எனக்கு தோணுது இன்னைக்கு. 3-0ன்றீங்க அப்போ. 1-8. இல்லைங்க, அவங்க ரெக்கார்ட் நீங்க சொன்னீங்க ஹெட் டு ஹெட். ஒரு அற்புதமான ஒரு பிளேயரை உருவாக்கி இருக்காரு. ஒரு 10 வருஷத்துக்கு மேல அவரோட ஒர்க் பண்ணிருக்காரு. 55ல இருந்து 18 வயசு வரைக்கும் கொண்டு விட்டுருக்காரு. கையை பிடிச்சி சுத்தி வந்துகிட்டு இருக்காரு டேபிள. அவர் சுத்தி சுத்தி போறாரு. 11-5. Game 2. அந்த Tempo முதல் Goa கேமை Challengers. முடிக்கிறாங்க பர்னி. ஒரு மாதிரி ஹைஜாக் பண்ண 13-2. இதுக்கு முன்னாடி 12-3 தான் இரண்டு அணிகள் செஞ்சிருக்காங்க. சென்னை லைன்ஸ் அண்ட் One love. டெம்போ கோவா சேலஞ்சர்ஸ். என்னத்த பண்ணி நாளைக்கு பெஞ்சில இறக்கி விட்டுறணும். ஆடுங்கடா நீங்க. 1-2. கோல்டன் பூட் வாங்க. டபுள்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அது ஒரு 2 போட்டி சரியா போகலங்கிறப்போ அது மாறிடுச்சு. கரெக்ட். இது நல்ல டெசிஷன். இது Three, ஆல்வாரோ two. சிண்டர்லாம் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. எக்ஸாக்ட்லி. அபிநந்த் வந்து ஆக்சுவலா டபுள்ஸ்ல அவ்வளவா ஷோக்கு கொண்டு வரலாம். ஆனா அது வந்து இவங்களே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். Next இன்டர்நேஷனல் டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன் இவங்களா பண்ண முடியாதுன்னு 4 தோணுது. all. அது வந்து யூனிஃபார்மா இருக்கணும். அவங்க எது எது டிடிஆர் படி இவங்களை கொண்டு மக்களே 5-4. டெம்போ Butterfly கோவா time சேலஞ்சர்ஸ்க்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கும் ஒரு சிறப்பான நாள். இருங்க, சைனீஸ் ஜாப்பனீஸ் பேரை நீங்க மீட் பண்ணணும். சரிப்பட்டவெல்லாம் 7-5. மீட் பண்ணணும். சூப்பர்ங்க. 7-8. ரொம்ப நல்ல பாயிண்ட். இது பொறுப்பு இருக்கு. ஆமா ஆமா. அதாவது மோர் தென் 1 மேட்ச் விளையாண்டவர். இல்லனா தனிஷா கோட்டேஜ் சொல்லுவாங்க. ஐயோ தூக்கிட்டு போயிட்டாங்க பாருங்க. 10-8. மேட்சை நான் எடுத்தே. அவ்வளவுதான். 10 all. கோல்டன் பாயிண்ட். எதிர்பார்த்தோம் கொண்டு வருவாங்கன்னு. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இவ்வளவு தூரத்துக்கு. அதன் காரணமாக கோல்டன் பாயிண்ட் வந்திருக்கு. Game 2. Tempo Goa Challengers. மரியாதை தான் பாயிண்ட் இல்லாம போயிருக்கு. பர்னி இந்த கோல்டன் பாயிண்ட் அதாவது கோவாக்காக ஜெயிச்சாங்கன்னா பட்டர்ஃப்ளை யூடிடி வரலாறுல மிகப்பெரிய வெற்றி. ஒரு டைல 1 love. 13-2 ஜெயிப்பாங்க. ஆமா. பிளேயர்ஸ்ல வந்து அவங்க சத்தியனை மட்டும் வச்சிருந்தாங்க. மரியாதாவை திருப்பி வாங்கியிருந்தாங்க. 1-2. கோச்சிங் சைடுல நிறைய மாற்றங்கள். பெரிய இதுதாங்க, ஒரு gift தான். நிச்சயமா. அதாவது இவங்க கண்டிப்பா ஃபைனல் போற டீம் அப்படின்னு ஒருத்தங்க சொல்லணும்னா கோவா வந்து நான் சொல்லுவேன். அதுதான் ஓலிஸே எடுத்துட்டு போயிட்டாரு. மைக்கேல் ஓலிஸே. 5-4. நான் வந்து அபிநந்தோட attitude அப்படி சொல்லலாம் நினைக்கிறேன். நிச்சயமா சொல்லலாம். பெருசா அழட்டிக்கிறது இல்ல. கேம்னு வந்ததுன்னா வேற முகத்தை காமிக்கிறாரு. டைம். பட்டர்ஃப்ளை டைம் அவுட். மெடல் வாங்கணும். அருமை. 4-6. புஷ் பண்ணாங்க பாருங்க. அப்பா 7-6. ஓ ஓ 8-10. கேம் பாயிண்ட். 10 all. Golden point. அப்பா 11-10. இப்பதான் இத வந்து 2 பாயிண்ட்க்கு முன்னாடி செஞ்சிருக்கணும். ஆனா கடைசில அட்டாக் பண்ணிட்டாங்க. ஓ பியூட்டிஃபுல் டு see. ஒரு பேரே வரலாறுன்னு சொல்ல வந்தேன். இல்ல மரியாதை வேற அடியா இருக்கு. ஆமா. சரியா மரியாதை. அதன் காரணமாக கடைசியா கோல்டன் பாயிண்ட வந்து அட்டாக்கோட முடிச்சிருக்காங்க.